இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெருங்குடியா நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொய்க்குற்றம் இசைக்குற்றம் வசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கை கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பண்ற தப்புக்கு தான் காசு கீசை மட்டும் பிடிச்சுக்கிறாம நல்ல முறையில் நாடகத்தை அனைவரும் கண்டுபிடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா இதுல கோமாளி வந்துட்டோம்னா நாடகத்துல கோமாளி வந்து பப்புனு மைக்கில வாய வச்சுட்டா நீங்க 4 பேரும் டப்பு டப்புன்னு அடிக்கணும். வாய திறந்து அடிக்கல. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதுல பாதி பேர் தான் நாடகத்தை பார்க்க வந்திருப்பீங்க, சரி, மீதி பேர் நாடகம் பார்க்க வந்திருப்பீங்க. வீட்டுல புருஷன்காரன் தண்ணியை போட்டு படுத்துட்டு இருக்கானே இவன் முகர்ல முடிக்கிறதுக்கு இங்கேயாவது பார்ப்போம் பாதி குரூப் எந்த நிறைய பேர் பாவம் உண்மைக்கு மன வேதனை தெரியுதுங்க. தெளிஞ்ச உடனே இம்சை பண்ணுவானே, தெரிய தெரிய தெரியத்தான் கொடுமைய. மனுஷனுக்கு தெரியுற ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனா தெரிய தெரிய நீங்க கிளம்புற மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை சமாளிக்க சிதப்பு. எல்லா பேருக்கும் ஒரு விதமான மனத்துல அழுத்தம் இருக்கத்தே செய்யும். இதயத்துல அந்த இதயத்துல அழுத்தத்தை குறைக்கத்தான் இப்படி திருவிழா வச்சு நாடகம் பார்க்கிறது. முதல் திருவிழா எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எதுக்கு வச்சாங்க? திருவிழாத்தை ஊர்ல கூட்டம் மூடுவாங்க, பிரிஞ்சு போன சொந்தம்லாம் திரும்பி சேர வாய்ப்பு இருக்கு, அதுக்காண்டி திருவிழா வச்சாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. திருவிழா அன்னைக்கு சண்டையை போட்டு குடும்பத்தை பிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் கூட்டம் மூடு மொத்தமா நடிச்சு வீரத்தை காட்டுறது. அதுல என்ன விஷயம் இருக்கு? விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? என்ன நாடகம்? வீரவாடிய கட்டவும் என்ன உசுர வீரவள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம்.
முருகனுக்கு வள்ளிக்கு இன்னைக்கு திருமணம். நான் வந்து தப்பா சொல்லல. என்ன? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை யாரை வணங்குறாரு? திருச்செந்தூர் முருகப்பெருமான். அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆள் இருந்தாலும் வெள்ளையம்மான்னு ஒரு நாள் கூட்டு வந்துருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஏன்னா இந்த வெள்ளையம்மா இல்ல, எங்க சின்னம்மா. சின்னம்மா சின்னம்மா. அதனால ஏன்னா இந்த நாடகம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நடந்த காதல் திருமணம். திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. எஸ், லவ் ஸ்டோரி. ஓகே. இந்த லவ் ஸ்டோரியில முருகன் வந்து வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணினாரோ பண்ணலையா படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில. ஆனா இங்க நிறைய பேர் அதை பாக்குறதே கிடையாது. பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே என்னமோ எதிரிய பார்த்த மாதிரி எங்களை எல்லாம் அனாத வீட்டுல நேர்ந்து விட்டு போற மாதிரி பாய சுட்டு கக்கத்துல சுட்டி வச்சுக்கிறது. இது மட்டும் போறது கிடையாது. பக்கத்துல இருக்கிற பொம்பளை அப்பதான் தலையில சுரண்டும். அந்த ஆத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாடகம் பார்த்துக்கிட்டேன். என்னடி அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்படியே இருக்கிறாங்க கிளப்பிட்டு போய் இன்னைக்கு யாராவது இந்த கூட்டத்துல ஒரு ஆள் நகட்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்க. என்னடா விடிய காலம் மடப்புறம் போய் உங்களை மண்ணவாரி தூக்குறாலும் நானாத்தான் இருக்கு. ஆத்தாடி சாமி விஷயம்ப்பா. நாடகத்தையும் பார்க்காம வீட்டுக்கு போனதான் புழு புழு இருக்கு. சிதப்பு இந்த உலகத்திலே மிகவும் கொடுத்து வச்சவர் யார் தெரியுமா? யாரு? தமிழ்நாட்டின் கண்கள் நம் பெண்கள். என்ன சொல்ல? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஒழுங்கியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்க கூடாது. பொம்பளை எல்லாம் வழக்கமாக போட்டு அடிக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு புருஷனையும் திருத்தப்பட மாதிரி பெருமடா இருக்கு. ஒயின் ஷாப்ல திருத்தப்படாது. இவ்வளவு பாத்தீங்களா? இப்ப இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா எல்லா பேருமே கட்டிட பொருளையும் மதிப்பு கொடுத்துறாங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு சில ஆளுங்க மதிப்பு கொடுக்கலையா? என்ன சொல்றீங்க? ஒரு சில ஆளு இன்னும் பயந்து வந்து வீட்டுல இருக்கா. ஏன் தெரியுமா? அத யாரா சொல்றது? பொண்டாட்டி மேல பயம் கிடையாது, பொண்டாட்டி மேல வச்ச மரியாதை. இப்போ இங்க இருக்கிற இந்த பத்த ஆத்தாக்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா. இப்போ இந்த உலகத்துல வாயில பல்லு இல்லாத மனுஷனை கூட பார்த்து போடலாம். சரி. பாக்கெட்ல செல்லு இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா? உங்க டிஸ்பிளே ஆன் பண்ணுங்களே. என்ன வச்சிருக்கீங்க முன்னாடி போட்டோவா? ஆமா, பெத்த தாய் படம். நீங்க சித்தப்பா? முருகப்பெருமான். முருகப்பெருமான் படம். இப்ப இங்க இருக்கிற பெண்கள்ல ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எங்க இம்புட்டு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, யாரெல்லாம் செல்லு வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் டிஸ்பிளேல உங்க புருஷன் போட்டா வச்சிருக்கீங்க, கை தூக்கு பார்ப்போம். சாமியை நினைச்சு உண்மையா தூக்கணும். புருஷன் போட்ட நகை மட்டும் இன்னைக்கு புருஷன் போட்ட மட்டும் கசக்குது. ஏன் வைக்கிறது இல்ல? ஏன் வைக்கிறது இல்ல? அதனால நேற்று ஒரு ஊர்ல ஒரு உப்பட சொல்லுது, அவனை எல்லாம் வீட்டுல வச்சிருக்க கொலுசு தப்பி போட்டா போயிடுவான். வெக்கம் வேதனை அவமானம். ஆனா ஆம்பளை ரோசப்பட மாட்டேன். கொண்டாடி அடிச்சாட்டு விட்டுக்கிட்டு தெரியாது. கொண்டாடினா மிரட்டி வைக்கணும். தம்பி இப்படித்தான் நிறைய பேர் உள்ள ஊமுகத்து வாங்குறாங்க கதவை கூட்டிக்கிட்டு. அத நீ சொல்றவாரு. இது இப்படித்தான் சித்தப்பா. ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. முரடா? தம்பி பொம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா, இந்த பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. உங்களுக்கு புருஷன் ஒருத்தி ஆளு நோஞ்சா இந்த பெட்டிக்கார மாதிரி வச்சுக்கிறோம். ஆமா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல ஆம்பளைதான் பொம்பளையா இருக்கா, பொம்பளைதான் ஆம்பளை இருக்கு. எப்படி சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்றீங்க. இந்த பொம்பளைதான் டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வரும். இந்த புருஷன்கார வீட்டுல சோறாக்குங்க, வட்டி தட்டுங்க, துணிமணி துவைக்க, பிள்ளைங்க வெளியே வெளியே போச்சுன்னா இதுல இந்த பொம்பளைக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? நம்ம வீட்டுல விட்டு புருஷனை போறோமே, இவன் ஒழுக்கமா தான் வீட்டுல இருக்கானா, ஊர் மைய போயிடறான்னு இந்த பொம்பளைக்கு சந்தேகம். நம்ம டிபார்ட்மெண்ட் கவனிச்சுக்கங்க. இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு போன் அடிக்குது. சரி. புருஷன்காரனுக்கு ஹலோ ஹலோ ரிங்க. சரி சரி. ஹலோ ஹலோ. என்னம்மா? ஏங்க வேலைக்கு வந்துட்டேங்க. சரிம்மா, எங்க இருக்கீங்க? ஏமா வீட்டுலாம இருக்கேன். என்னம்மா உண்மையா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா எங்கிட்ட வெளியே? ஏமா உன் தலை மேல சத்தியமா வீட்டுலாம இருக்கேன். அப்படியா? எங்க நீ வீட்டுலதான் இருக்கேன்னா சரியான ஆம்பளை அடுப்பாங்கரைக்கு மிச்சிய போட்டு காட்டுறாங்க. டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க? இவனும் உள்ள போனதுக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுறேன். பாத்தாடி மிச்சி ஓடுபடி. ஆமாங்க. சரி சரி போன வேண்டிய வச்சுட்டான். சரி. மறுநாள் வேலைக்கு போட்டு போனிக்கிறான். என்னங்க? என்னம்மா? என்னம்மா இன்னைக்கு வந்து இருக்கியா? ஏமா வீட்டுலதாமா இருக்கேன். எங்க இன்னைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுங்க. நாசம்பத்துல திருத்த மாட்டாங்களோ. இவனும் போய் போட்டு காட்டுறியா? பாத்தாடி. சரி சரி போன வைங்க வச்சுட்டான். மூணாவது நாத்து லூசு முண்டை போன் அடிக்காம வீட்டுக்கே போயிட்டான். ஐயோ, வீட்டுக்கு போனா புருஷன் ஆளாக்காக பையன் மட்டும் உட்காந்து டீ பார்த்துருக்கான். எங்க ஒப்பக்காரன் ஆளாக்காரன் எங்க ஊருமே சொல்ற எங்க போன
அப்பதான் அந்த நாசபத்து போற பையன் கூட குண்டை தூக்கி உடச்சு என்னன்னே தெரியலம்மா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சம் தூக்கிக்கிட்டே வெளியே போயிடாருன்னு இருக்கேன். இந்த முண்டை மிச்சம் தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். நான் யாரும் அடுத்த வீட்டுல பாத்துருக்கேன். எவனுக்குள்ள ஓட்டாடுங்க நான் வீட்டாடி இருக்கேன். இந்த லூசு முண்டை புரிஞ்ச சந்தேக வருவோம். ஒரு நாளைக்கு மிச்சிய சொல்ல, ஒரு நாளைக்கு கிரேண்டர் சொல்லிருக்காங்க. ஆமா டெய்லி மிச்சம் வேற சொன்னா மிச்சம் தெரிஞ்சிருக்கேன். ஏன் தம்பி இதே நிலைமை பெட்டிக்காருக்கெல்லாம் வந்துச்சுன்னா கரைச்சேன் காவடி இருக்கிற மாதிரி பெட்டியை தூக்கி பெட்டிக்காடி வாசிக்கிறீங்க. வேகமா மாத்திக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி எல்லாம் ஒரு சில பேர் கொண்டாடிட்ட தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுவேன். கொண்டாடினா மிரட்டி வச்சிருந்தா. கொண்டாடி எப்படி மிரட்டுவேன்? உங்க வீட்டுல எப்படி? என் வீட்டுல எல்லாம் என் பொண்டாட்டி நான் உண்மையை சொல்லணும்னா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். நான் நில்லுண்டா நிப்பா. உண்மையிலே உன் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. விளக்கம் மாதிரி பிடிச்சுவோம்டா. மருமகடா. நில்லுண்டா நிப்பா. உட்காருனா அப்படியே உட்காருவா. நான் ஒரு கோலை கிழிச்சிட்டே வச்சுக்குவேன். அதை அப்படி தாண்ட மாட்டேன். அட பொம்மாட. ஏன்டா தாண்ட மாட்டா? ஏன் தாண்ட மாட்டா? நீ என்னடா மயிர் கிழிக்கிறதுன்னு அதிர்ச்சி விட்டு போயிடும். அப்படி இருக்கிறா பொண்டாட்டி உன நிலைமையா? நான் எல்லாம் நாடாது கிளம்பிச்சேன்னா திரு ஓடியாந்து என்ன செருப்பு கொடுக்குமா? என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்பல கருத்துக்கள் சொல்லி சுப்புரவாதம் பாடி வெற்றி திலகம் விட்டு போயிட்டு வாங்க நாதான்னு சொல்லி தான் நடத்துறேன். சுப்புரவாதம் பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. சுப்புரவாதம் முண்டாட்டி பாடி அனுப்பி விடும். நான் இதை நம்ப ஆமரா சங்கு என்னமோ வீட்டுக்கு நான் போகாத மறைக்கவன். உண்மைக்குமே உங்க வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்தேன். கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை கொடுத்துக்க. ஆமா எதுக்கு வந்திருக்காரு? பத்திரிக்கை கொடுத்துக்க. எனக்கு 4 வீடு சத்தியமா தெரியாது. வீராட்சோரத்துல அப்பதான் ஒரு அக்கா வாசல்ல குனிஞ்சு கூட்டிட்டு இருந்துச்சு. அக்கா இந்த ஆல்ரவுண்ட் வாசிப்பார்ல சரவணே. ஆமா தம்பி அவர் வீடு எங்கக்கா? அந்த போஸ்ட் மரத்து மேல போ தம்பி. அங்க போனாலே சுப்புரவாத படிக்கிற சத்தம் கேட்க. அதான் தம்பி அந்த ஆளு வீடு இருந்துச்சு. எனக்கு என்ன சந்தேகம்? அதே போல போஸ்ட் மரத்திட்ட போனேன். சுப்புரவாதம் படிச்சிச்சு. என்ன ஒரு கொடுமை! எல்லா கோயிலும் சுப்புரவாதம் எப்படி படிச்சேன்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்பதே உத்திட்ட நர்தா தூவம் கௌசல் இப்படிதான் படிக்கும். தம்பி அப்படியே என்னுடைய மனைவி வாய்ஸ் மாதிரியே இருக்கேன். வாய்ஸ் மணி வாய்ஸ் தான். வேடி பட்டு வேற. கொண்டாட்டி எப்படி படிச்சு தெரியுங்களா? ஆனா கோத்தாங்கம்மா வேலைக்கு போறவனே மூடு. நீ கொண்டாடிக்கு அடி வாங்குற மட்டும் பேசுறாரு. யாரு தம்பி? கட்டிய மனைவியா இருந்தாலும் கொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? சில ஆம்பளை கெத்தா பேசுவான். ஏய் ஆம்பளை நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நான் வச்சா சட்டம் முடியும். ஆனா நான் அடிச்சு சொல்றேன் நம்ம ஊர் மேடையில உண்மைக்குமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்க யாருன்னா பெண்கள் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? கவனிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், வாச தொலைக்கணும், வீடு வாச கூட்டணும், பண்ட பாத்திரம் தேய்க்கணும், உலைய பத்த வைக்கணும், திருப்பி சோறாக்கணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும், அழுக்கு துணியை துவைக்கணும், வீடு வாசலை கூட்டணும், புருஷங்களுக்கு சோத்த போட்டு வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல வேலையெல்லாம் பார்க்கணும், திருப்பி 4 மணிக்கு சோறாக்கணும், உலைய பத்த வைக்கணும், வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு குளிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், திருப்பி அதாவது 7 8 மணிக்கு புருஷங்கார வந்துருவா. அவனுக்கு கையால் அனுப்பிட்டு சம்பள காசை கரெக்ட் பண்ணி சோத்துல தண்ணியை ஊத்தி இன்னே ஊத்தி இருக்க படுக்க 10 மணி ஆகும். மதனத்தா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உண்மைக்கே பெண்கள் அனுபவப்பட்டவங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுற உங்க கஷ்டம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க மேல ஏன் ரொம்ப பாவப்படுறீங்களா? அப்பத்தே வேலை பார்த்த அனுப்புல இதுங்க செவனேண்டு குறுக்கு வலிக்கிறது உட்காருங்க காலை நீட்டி. அந்த நேரம் புரிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அப்படியே கெட்ட காட்டுவாரு. ஏண்டி என்னடி ஒரு ஆம்பளை வர மரியாதை நம்ம காலை நீட்டி உட்காந்துருக்க. இதே மாத்தா வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? மடக்கிரி காலை மடக்கிரி யார சொல்லுங்க? பொண்டாட்டி. ஆனா அப்பாட்டி அப்படி கிடையாது. ஏன் அவ காலை தூக்கி தோல் மேல போடுவா. இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுங்க. எதுக்கு? தம்பி பொண்டாட்டியை மதிக்க மாட்டேன்னு சொல்ல வர. நீ என்ன தம்பி உங்க வீட்டுல என்ன ஊர்ல எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல அப்படிதாங்க. இன்னைக்கு இங்க எந்த பக்கம் வந்திருக்கோம்? ஒவ்வொரு நாளைக்கு அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வரைக்கும் நடந்துக்குவோம். வீட்டுக்கு போக எத்தனை மணி ஆகும்? ஒரு 12 1 மணிக்கலாம் ஆகும்ல. நான் வீடு போகும்போது என் முண்டாட்டி அண்ணன் ஆதாரம்னா பச்சை தண்ணி குடிக்காம பட்னியா இருப்பானா. சித்தி ஒரு மேல வச்ச பாசம். ஆமா கிழிச்சா நான் போய் தாண்டா உணவு வைக்கணும். விளக்காத வாய். ஒரு ஆம்பளை வெக்கம் இல்லாம எப்படி இப்படி கொடுத்தோம் மானங்கட்டவன். என்ன பொம்பளை மாதிரி சோழ தம்பி அது ஒரு சமையல் கலை தானே. வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழணும். நீங்க பொம்பளை மாதிரி சோழ ஆக்க மாட்டேன். ஒண்ணு
வட்டி சம்பு தேய்க்கிறோட நிப்பாட்டி. வட்டி சம்பா தம்பி கம் ஹியர். ஏண்டா நானாவது சமையல் வேலை வீட்டுக்குள்ள, வட்டி சம்பு விளக்குறது வெளியே, உனக்கு வெக்கம் இல்லை? இல்லப்பா, யாருக்கும் தெரியாது, நான் தான் விளக்குறேன். என்ன ஏன் தெரியாது? என் பொண்டாட்டி நைட்டியை போட்டு தள்ள துண்டை போட்டு கவுத்து பாத்திரா யார ஆச்சுட்டு ஓடிடுவாங்க. ஆமா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, எல்லா பேருக்குமே மனைவி அமைவாங்க, சில பேருக்கு தான் நல்ல பொருள் அமையும். இதுல நான் ஆம்பளையிலும் குறை சொல்ல, பெண்களையும் குறை சொல்ல. என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், எல்லா பேரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. முக்கியமா கல்யாணமான பெண்கள் ரொம்ப ரொம்ப காது கொடுத்து கேளுங்க. சொல்லு. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். இவன் குடும்பத்தை அடிக்க வந்தவடா. இல்லப்பா, நிறைய பேர் மதிக்க மாட்ட பொண்டாட்டிய. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, இப்ப பெண்கள்ட்ட ஒரு கேள்வி, நான் ஒரு பழமொழி சொல்றேன். முதல் வரியை நான் சொல்றேன், இரண்டாவது வரியை அவங்க சொல்லணும். எங்க மனைவி அமைப்பதெல்லாம் நீ பொம்பளை அதே எனக்கு சந்தேகமா இருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அப்ப நான் கேட்கிறேன், புருஷன் அமைவதில் என்ன புரோக்கர் கொடுக்கிற வரும்? அருமையான கேள்வி. ஆம்பளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆண்கள் மிகவும் பாவம். நாங்க என்ன கேட்கின்றோம், நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் மொத்தமாக கொண்டு வர தீர்வு மசோதா இடம் கொடுங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் அடுத்து பொண்டாடி புடவை மாதிரி அப்பாட்டா இருக்கு. ஆம்பளை கட்டைய கூட மாதிரி ஆண்கள்ல தூக்குறவங்க மாதிரி தம்பி, உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கு யார் தெரியுமா? யாரு தம்பி? இப்போதைக்கு இங்க இருக்கிற குரூப் மட்டும் இளவட்ட பிள்ளைங்க மட்டுங்க. ஏன் தெரியுமா? கல்யாணமா பொண்டாட்டியா பிள்ளையா ஒண்ணும் அண்டும் ஒட்டுக. அப்படித்தானே நம்ம ஒரு காலம் தெரிஞ்சா இப்ப கல்யாண மனுல இருந்து ஐயோ சோத்துக்கு ஒரு உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. இது உண்மைக்குமே முந்தா நாள் என் வீட்டுல நடந்த ஒரு கொடுமை. கதைக்காண்டி சொல்லல, நீங்க சொன்ன மாதிரியே புதுக்கோட்டையை தாண்டி நாடகம். வீட்டுக்கு போறப்ப 11:45 ஆச்சு. காலைல சாப்பாடு சாப்பிடல, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லா பேருக்குமே தெரியும், அந்த வீட்டுல டிவியில சீரியல் போட பாத்தீங்களா, கோலங்கள், வெட்டி ஒளி, நாதஸ்வரம், இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் போட, அப்புறம் செய்தி போடியா, அப்புறம் படத்தை போடியா முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப விடிய விடிய எந்த டிவியை பார்த்தாலும் சீரியல் போடுறா. என்ன சொல்றீங்க தம்பி? விடிய விடியப்பா என்னென்னத்தமா வந்து தொலையுது. ஏன் போட்டாட்டி ஒரு சீரியல் போயிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் அம்மா பசிக்குதுமா சோறு ஊத்துமான்னு அவ ஒண்ணும் சொல்ல. சரிங்க மாமா இந்த விளம்பரம் முடியட்டும் போடுறேன்னு சொன்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விளம்பரத்தை போட்டாங்க. அம்மா விளம்பரம் போட்டாங்க, இந்த எடுத்து வந்து அடுப்பவர்ல போய் தட்டத்துக்கு முன்ன வச்சால. சரி முடிச்சிட்டேன். என்னாச்சு? சீரியலை போட்டேன், உட்காந்துட்டான். நீ சத்த பொருங்க மாமா விளம்பரம் போட்டோம். சரி நானும் தட்ட வச்சு உட்காந்துட்டே இருக்கேன். விளம்பரத்தை போட்டாங்க. டக்குனு திரும்பி பார்த்து என்ன ஒரு வார்த்தை கேட்கிறா. என்னாச்சு? என்ன பார்த்து கேட்கிறா, ஏயா திண்டுட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்காத, எதுக்கு வெறும் தட்டை வச்சு உட்காந்து இருக்கேன்னு வைக்கிறேன். அப்ப சாப்பாடு வச்சதான் வெறுத்துட்டு முட்டை. என்னடா பொண்டாட்டிய பெத்து வச்சிருக்க விளங்காதவளை? பொண்டாட்டிய பெத்து வச்சிருக்க எவனா பெத்து விட்டுருக்க. சரி நம்ம நல்லா கட்டி விட்டுட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வந்து உன் பொண்டாட்டிய அவன் ஒன்னே வெட்டுவான். லூசு முட்டை பாக்கத்தே லூசு. ஆனா ஒரு விதத்துக்கு நல்ல வச்சு லூசா இருந்தா துணியை சுத்திக்கணும்டா. நல்லா தான் நீ பேசுற. ஆனா ஒரு முக்கியமான நம்மளை நம்பி ஒரு 10 ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? இப்ப உள்ள காலம் அப்படி. ஆனா தான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தையும் 32 கிராமத்துக்கு அஞ்சு கொடுத்தாரு. ஐயா புகழை பாட வேண்டாமா? அவரை விட்டு ஹல் 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 இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்விதரே, மும்மதத்தின் மண்ணினை முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்கத்தே வேணும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரிடம் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரிடம் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. ஓவியமே சேர்ந்து நாடு கண்டெடுத்த சீதனமே, அவன் சிறந்தவரை வாடி வானம் கண்டனமே. எங்கள்
நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள சோழந்தூரியை சேர்ந்த தங்கராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாடி எங்கள் ஆமாங்க அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்து கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர் அனைவருக்கும் மனதார்ந்த நன்றிகளை உள்ளவன தெரிவிக்கிறோம். ஏன்னா எல்லா பேருக்கும் எதுவும் அமைஞ்சிடாது. சில பேருக்கு அமைஞ்சாலும் அதை கடைசி வச்சு காப்பாத்திக்கிறது தெரியாது. சில பேருக்கு எதுவுமே அமையாமே போயிடும். வாழ்க்கையினால பல பிரச்சனை இருக்குதான் செய்யும். பிரச்சனை மனுஷனுக்கு இருந்தாலே கோயில் இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை நடக்கும். ஆமா, நல்லா இருந்தா கோயிலுக்கு எவ்வளவு போவாங்களா? ஆனா யாருக்காவது நோக்காடு விட்டு கோயில் விட்டு 50 வாட்டி உருளுக்கான். ஊரை விட்டு ஓடிட்டா உன எப்படி ஜெயில் வச்சு விட்டாங்க. நோக்காடு வந்தாதான் சாமி உங்களுக்கு நல்லா இருந்தா 10 வாட்டி சூட வாங்கி பொறுத்தது கிடையாது. கடவுளை நம்ம எப்பயுமே மனதார வேண்டும். ஏன்னா எல்லா பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாடகம் சிறப்பான ஒரு காதல் திருமண நாடகம். ஏன்னா இந்த நாடகத்துல நீங்க எத்தனையோ டான்ஸ் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நல்ல டான்ஸ்கார பிள்ளை நாங்க கூட்டி வந்திருக்கோம். மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க் ஒன்னா நம்பர் நாங்க லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். நல்ல முட்டை வேண்டாம், நல்ல முட்டையாத ஒரு காலம் இருக்கிறது சுத்த மெண்டல் முண்டையா போயிருச்சு. என்ன செய்ய, உனக்கெல்லாம் கம்பெனி இருக்குது, எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேங்குது. அதே லூசு முட்டை, அந்த லூசு முட்டைக்கு நீ போனீங்கன்னா நீ லூஸ் ஆயிருங்க. லூசா இருந்தா நம்ம துணியை சுத்திக்கணும். அப்படியே பொடிய ஆட்டி பச்சை மக்கள் விட்டுக்கிட்டு எட்டி பாக்குறேன், எட்டி பாக்குறா அத்தி முண்டை மல்ல எங்க போய் பாட்டு நல்ல முட்டை வாய்ப்பாட ஆரம்பிக்கவா? சிறப்பாக நமது ஸ்ரீதேவி வெயிலுவந்த அம்மன் ஆத்தா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நமது மேலப்பாறைக்குளம் கிராமத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ வெயில் உகந்த அம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மீது சிறப்பாக நமது நெடுங்குளம் திரு எம் கோட்டைராஜ் மற்றும் செல்வ மீனாட்சி எம் மாறன் முகில் செல்வம் மற்றும் இவர்கள் உபயமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் சொல்லக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி காதல் திருமணம் அழகாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கும்பரா இருக்கும். இப்போ இளவட்ட போய் பார்த்தாங்கல்ல, நான் இங்க கேட்கவா? நீங்க யாரையும் லவ் பண்ணீங்களா? லவ் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா இதுல லவ்லயே 2 ரகம் இருக்கு. லவ்ல 1 சைடும் பண்ணலாம், 2 சைடும் பண்ணலாம். கடைசியில நீ பொம்பளை கிடைக்கணும் சூசைடு மட்டும் பண்ணிக்கிறோம். ஏன் தவறான செய்யும். ஏன்னா காதல் வந்து எப்படி இருக்கும், கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கும். இப்பதான் அடிச்சு அப்படி நிறைய பேர் சொல்ல வந்திருக்கிறா உண்மையான காதல். நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். யாருப்பா உண்மையா காதலிக்கிறேன்? உண்மையான காதல் எது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பெட்டி மேல சத்தியப்படி சொல்றேன். உண்மையான காதல்னா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். ஏன் தெரியுங்களா? ஏன் கும்பர தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. தம்பி, நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாயிறது மாதிரி சொல்றேன். பொதுவா சொல்றேன், உனக்கு ஏன் அவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல் பேசட்டு அவருக்கு நம்மளோட வாத்தியார் அவர் அந்த விஷயத்துல. அப்பேற்பட்ட நாடகத்தில் இங்கு முருக பெருமனாக பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் மதுரை யானமல ஒத்தக்கடை தேட்டாங்குளம் அருகாமைக்கும் எம் ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருதுநாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடக கலையுலகத்தில் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு பாசமிகு சகோதரி என மதுரை மாநகரத்தையே கட்டி அரசாண்டுகளுக்கும் என்ற பெற்ற ஆத்தா மதுரை ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவணம் என்று சபதமேற்று வருகின்றுள்ள நாகாகன பேரரசு வீணாகன பிரியன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவியிருக்கின்ற மதுரை ஊமச்சிக்குளம் மாநகர் வருகாமலுக்கும் கருவூர் மாவட்டம் கண்டெடுத்த எஸ்விபி கீதப்பிரியன் அவர்கள் நாரத்தில் கலகப்பட்டார்கள். இந்த நாடகம் நாடக கலை உலகத்தில் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டி எம் சௌந்தரராஜன் உங்கள் நினைவுக்கு வருவாரோ நாடக கலை உலகத்தின்
பாண்டியன் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய எனது அன்பு மாமா, நம்மளுக்கெல்லாம் சொந்தக்காரராக திகழக்கூடிய செய்யாமங்கலம் மந்திரமாகிய கே ஆர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி நிற்பீன்பா. ஆதிமுகனே ஆதிமுகளானவனே பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று எழுமையா இந்த ஏழை பழைய பாடலை முறையாக பாடிய மாமா நன்றி. ஆனால் உங்களுடைய விருது சக்கரவர்த்தி இவர் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செல்லக்கூடிய அன்பப்பா அரசு குழு கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்கள் மாணவருமாகிய நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் சிறு வயதிலிருந்து கலையின் மீது கொண்ட அபிமான பட்டின் காரணமாக மியூசிக்கல் காலத்தில் முறையாக பயின்று கர்நாடிக் படுத்த அன்பு சிறப்பாக ஒரு வாத்தியார் என இன்னைக்கும் சிறப்பான முறையில் அன்பு மாமா அவர்கள் டி.எஸ். சிவ சண்முகவேல் என்ற சிவா அவர்கள் ஒப்புள் பண்ணார். விருதங்கம் தொப்பினன் டோல்.
சிறப்பாக இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தி அன்பு சித்தப்பும் நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் சிறப்பாக மீனாட்சிபுரம் இந்த ரம்முண்டாட்ட ஆளு கிண்ணு நடிக்காம ஆமா மீனாட்சிபுரம் மாவட்ட கண்டெடுத்த எம்எம்எஸ் ஆடியோஸின் உரிமையாளருமாகிய எம்எம் சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் அன்பு சித்தப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி என்ன சித்தப்பா, நான் வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க இப்போ ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா யார் வாங்கி கொடுத்தாரு? நானா? நீங்க வீட்டில் யாராவது வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு சொன்னீங்களே, ஆமா, ஒளிபெருக்கி நிலையம் மைக் செட் ஓனர். ஆமா, எனக்கு மைக் செட் வாங்கி கொடுத்தா யாரு தெரியுமா? யாரு? நான் இன்னைக்கு ஒரு ஒளிபெருக்கி நிலையம் வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே ஆல்ரவுண்டுங்க. ஆமா, அதனாலதான் ஆல்ரவுண்ட்ல இசை உயிர் மூச்சு கேட்டீங்க. ஓ, எல்லா பேரும் கொண்டு வைக்கிற சொல்ல சரியா வச்சுட்டா எல்லாம் சரி வரும். அதுல நடிகர்கள் பங்கு பூராமே இருக்கு. கண்டிப்பா உங்களை வச்சு வச்சுட்டாங்க. நான் இதை வச்சு நீ மைக் செட்டு மட்டுமா வாங்கின? நீ மைக் செட்டு மட்டுமா வச்சிருக்க? பொம்பளை அருமையான புரியும் இருக்கும் தானே சுருதி கலைஞர் கீழே காஞ்சிபுரம் எஸ்பி கிராமர் என்ற ராமர் மற்றும் சிறப்பாக இந்த நாடகத்திற்கு அருமையாக
சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய உங்கள் முன்னால் நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து சிறப்பான நமது காவடி பெட்டி மாடல் எடுத்து உரிமை பி காந்திராஜன் அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் யாராருக்கு இப்படித்தான் இருக்கிற மிக அருமையாக சிறப்பாக எல்லாமே கண்டிப்பா ஐயா அவர்கள் பாடலை அடித்து சிறப்பான முறையில் தனது ஒலிபெருக்கி நிலையத்திற்காக சிறப்பான பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இன்னொரு விஷயம் மனதார்ந்த நன்றி. நம்ம மைக்கு எல்லாமே சிறப்பு. ஆமா, நம்ம மைக் செட்ல என்ன வெயிட் இருக்கோ அவங்க போட்ட பாடு அதே வெயிட். ஒவ்வொன்றும் பாத்திருக்கியா? என்னங்க இந்த பேர் சொல்லையில மட்டும்தான் மைக் செட்ல இருந்து சத்தமே வரும். ஆமா, அப்ப எதுக்கே மைக் செட்டு? அது சும்மா படம் கட்டதா? அண்ணே ஒரு 2000 வருஷத்துக்கு நல்லா இருக்கனே. இந்த நாடகத்திற்கு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான ஒரு ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமக்காரர்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் சமையல் செய்த அன்புள்ளவர்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளவர்கள் திரும்ப நன்றி. மற்றும் இங்கு 30 தேவர்கள் போல முப்படையாக வந்திருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்தோர் முறையில் அருமையாக அன்பண்ணன் தம்பி லைனா வருவோமா? 1 2 3 படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அருமையான முறையில் கண்டிதான் மாணவர் கண்டெடுத்த எனது ஆகிய அருமை அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் யூடியூப் சேனல் சார்பாகும் மற்றது இரண்டாவது உனக்குள் கடவுள், உனக்குள் கடவுள், உனக்குள் கடவுள், எனக்குள் கடவுள், கண்டிப்பாக எனக்குள் கடவுள், உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் சார்பாகும் மற்றும் சிறப்பான முறையில் அருமையாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது ஒத்தக்கடை மாணவர் கண்டெடுத்த ஆமா ட்ரிபிள் கே கண்ணா அண்ணன் அவர்கள் சார்பாகும் 30 தேர்தலுக்கு மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். மற்றும் நாட்டிய மாநகரத்தில் நடந்த புண்ணியவதி மதுரை மாவட்ட கண்டெடுத்த படுக்கப்புத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி
பேரை சொல்லி அழகா பாடுறீங்க. அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்பு நடைபெறும். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மேலே பாய கொண்டது கொண்டு நாடகத்தை அமர்ந்து கொடுத்த அன்பு உள்ளமாக திகழக்கூடிய அருமை பாசமகன் நம்ம மண்ணில் மைந்தனாக திகழக்கூடிய நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பேரும் புகழ் நாட்டக்கூடிய சிறந்த ஆறு மனுஷனாக திகழக்கூடிய அன்பு அண்ணா கே சிறப்பான முறையில் முனியாண்டி அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை ஆமா சின்ன அவருக்கு வந்து எங்களுக்கு போய் குழந்தைதான் அருமையான முறையில் நன்றிகளை நெஞ்சாலும் தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணிய வழி அழைச்சிட்டு வரேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்காரர் மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே டென்ஷன் மஜராவே இருக்கும். இவனே ரெண்டு தொலைகிறானே போய் தொலைய மாட்டாங்க. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணிய வழி அழைச்சு வருவேன். உங்கள் உட்காந்துக்க 7வது ஆள் வந்து வித்து போட்டு கூட தெரியல இங்கு பப்புனாக எடுத்துக்கொண்டு போன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் திசைப்பிள்ளை திருத்தம் முத்துவேல் போட்டிருந்தா எலெக்ஷன் வாத்தியார் ஜெயிச்சிருப்பாங்களா? சரி, விவி முத்து அவர்கள் சிசியப்பிள்ளைவாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குடி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பப்புன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சு வருகிறேன். அதனால போயிட்டு வரவா? ஏதோ போயிட்டு வருகிறேன். ஆத்தா வெயில் இருந்த மாரியம்மா எல்லாத்தையும் காப்பாத்தணும். ஆத்தாவை கும்பிட்டுட்டு தாயி விருந்த இடம், தாயி விருந்த இடம், தாயி விருந்த இடம், அழகு நல்ல மலையாளோ மலையாளோ மலையாளோ, உத்தமி விருந்த இடம், உத்தமி விருந்த இடம், உத்தமி விருந்த இடம், வயிறு வந்த மாரியம்மா நீ உத்தமி விருந்த இடம், ஒசந்த நல்ல மலையாளோ மலையாளோ மலையாளோ.
நாட்டிலிருந்து தேவர் மகா